Smile. ஹலோ, குட் ஈவினிங். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். மண்டே சரியா. இப்போது இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நான் ஒரு vlog மாதிரி எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் பேக்கிங் வேலைலாம் இருக்குது. அப்புறம் saree வந்து ப்ரீப்ளிட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். ஃபங்க்ஷன் வீடெல்லாம் வருதுல்ல, அதனால ஸோ நான் வந்து அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து எடுத்தாச்சு. செஸ்ட் பீக் மட்டும் அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான். நமக்கு கூடங்குளத்தில் தான் நமக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. அதை அட்டன் பண்ணுறதுக்காண்டி தான் போயிருந்தோம். 2 நாள் இருக்க வேண்டியது இருந்ததுனால அண்ணி வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே காலையிலே போய் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து ஃபங்க்ஷன் வீட்டிலேயே சொக்கார் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு ஃபேமிலியாக பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஹாய், இன்றைக்கி தான் நான் சொன்ன அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ அதனால நான் என்னோடய வெட்டிங் saree தான் நான் அதுக்கு வியர் பண்ணியிருந்தேன். பாக்ஸ் ஃபோல்ட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்ததுனால ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நான் கட்டிட்டேன். ஆல்ரெடி பிள்ளைங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். நான் கிளம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருமே வந்து போயிட்டாங்க முன்னாடி. நானும் அண்ணி பொண்ணும் மட்டும் வீட்டில் இருந்தோம். கிளம்பிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ண சொன்னாங்க, வந்து கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ணா. அதனால் கிளம்பிகிட்ருக்கேன். நான் வந்து மேக்கப் பண்ண வீடியோஸ் எதுவுமே நான் ஷூட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா அந்த மேக்கப் லுக் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக சூப்பராக வந்துருந்தது. டக்குன்னு வந்து பண்ணிட்டேன். ரொம்ப லாங் ஸ்டேயும் இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இந்த காது மாட்டி மாட்டுறதுக்குள்ளே ஒரு வழியாயிருதுல. ஏன்னா நான் எனக்கு இந்த காது மாட்டி மாட்டுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் மாட்டிகிட்டு இருந்தேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா என்னோடய கம்மல் சோறையும் தொலைஞ்சிருச்சு. அதையும் வந்து எடுத்து தேடி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுச்சு. அப்புறமா எப்படியோ மாட்டிட்டேன். கம்மல் மாட்டிட்டு சரி ஓகே சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நான் ரெடி ஆகிட்டேன். நல்லவேளை நான் வந்து தாலி கட்டுக்கு முன்னாடி நான் போயிட்டேங்க. அப்போ தான் பொண்ணை நான் போவேன். ஏன்னா பொண்ணுலாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கட்டலாம் முடிஞ்சிச்சு. அப்புறமா வந்து பொண்ணுக்கு வந்து காலில் மெட்டிலாம் போட்டாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் ப்ரைஸனும் என் பையனும் வந்து இந்த மாதிரி ஒன்றா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. தம்பி வந்து அவனை கொஞ்சிட்டே இருந்தான். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு நைட் அப்புறமா ரிசப்ஷனுக்காக கிளம்பியிருந்தோம். அதையும் நான் வந்து குட்டி குட்டி கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டான்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். தம்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருந்தார் அவங்க அப்பா மடியில் படுத்து. பாப்பா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே டான்ஸ் தான், பார்த்து டான்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா குட்டி பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்கள்லாம்.
வந்தீர்கள் என்றால் அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சர்ச்லேருந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். தம்பி வந்து தூங்கி முழிச்சு இப்படியே நின்றுட்டு இருந்தார். அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். மேடம் தான் பெருசாக வந்து அவங்களுக்கு ஃபோன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என் சித்தப்பா பொண்ணோட பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்கு நான் தான் அவளை வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தேன். நல்லா சாரீ ட்ரைப் பண்ணி மேக்கப்லாம் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்தது. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வந்து ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் மாதிரி நடந்தது. அதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளையோட அம்மா வந்து அவளுக்கு பூ வச்சு விட்டாங்க. ஃபங்க்ஷனில் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறமா கர்ட் ரைஸ், அப்புறமா வந்து தயிர் பச்சடி வச்சுருந்தாங்க. ரொம்ப யம்மியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு அன்றைக்கி நைட்டு. மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா 2 பேரையுமே காணோம். பார்த்தா இந்த மாதிரி அவங்க அம்மம்மா கூட போயிட்டு கடைக்கு போயிட்டு மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பூனைக்கெல்லாம் கொடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேருமே. பாப்பா பயங்கர சேட்டை பூனை கூட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசையும் அசன சாம்பாரும் ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அம்மா தோசை மாவு கொடுத்துருந்தாங்க. அதை நைட்டுக்கு டின்னருக்கு முடிச்சுட்டு அப்படியே அத்தையை போய் பார்த்துட்டு இந்த வாரம் நடந்த கதைலாம் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அப்படியே டைம் போகிறதே தெரில. டைமும் 10 ஆயிடுச்சு. இப்படி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே போச்சு. கண்டிப்பாக இந்த விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.